50-30-20 இந்த ரூல் எல்லாருக்குமே தெரியும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 3 பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த 50% ஆஃப் மணியை ஒரு பேங்க்கில், 30% ஒரு பேங்க்கில், 20% ஒரு பேங்க்கில் வைக்கணும். இந்த 50% அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் நீட்ஸை வந்து பண்ணுறது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அது ஆப்ரேஷன் கொடுத்துடணும். 30% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாண்ட்ஸ், நம்மளோட ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கு இந்த 30%. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஜிபே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த 30% வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொரு 20% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்க வேண்டிய ஒரு பேங்க் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் ஜிபேவோ இல்லை செக்லீஃபோ இல்லை ஏடிஎம் கார்டு கூட நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இது வந்து டைரெக்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இசிஎஸ் மூலமாக போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரி பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களோட ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓவர் த டைமில் வந்து பெரிய வெல்த் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். 50-30-20 பிரின்சிபல் வந்து உங்கள் இன்கம் மாறும்போது இதோட பெர்சன்டேஜும் வந்து மாறணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜ் செக்மெண்ட்டுக்கும் இது இருக்குது. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பயனுள்ள தகவல் டெய்லி நம்ம போட்டுட்ருப்போம். அதுக்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.